வாழைச்சேனை மத்தி செம்மண்ணோட மாவடிச்சேனை வட்டாரத்தில் உள்ள இந்த மாவடிச்சேனை கிராம சேவை பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு அமைய உங்களுடைய கான் துப்புரவு செய்யப்படுகின்ற வேலை திட்டம் ஆரம்பமாகின்றிருக்கின்றது. இந்த பிரதேச சபையினுடைய தேசிய மக்கள் சக்தியுடைய ஒரு பிரதேச உறுப்பினர் என்ற வகையிலே நீங்கள் இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே மிக நீண்ட நாளாக கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு போடப்பட்ட இந்த வடிகான் திட்டம் இதுவரை காலமாக இந்த பிரதேசத்திலே சுத்தம் செய்யப்படாமல் குப்பைகளும் மண்களும் நிறைந்து வெள்ள காலங்களிலே மக்கள் பெரும் பாதிப்புகள் உள்ளாகக்கூடிய ஒரு வடிகானாக அது காணப்படுகின்றது. எங்களிடத்திலே நீண்ட நாளாக எங்களுடைய மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். நான் பிரதேச உறுப்பினராக சென்ற முதல் அமர்வில் இருந்து கடந்த 4 அமர்வுகள் வரங்காட்டிலும் இந்த கான் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் எழுத்து மூலமான கோரிக்கையிலும் எங்களுடைய கோர்லைப்பற்று சபைக்கு நான் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கின்ற கோர்லைப்பற்று சபைக்கு கொடுத்திருக்கின்றேன். இதுவரை அந்த பிரதேச சபையால் எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. இறுதியாக ஆளுநரை மென்ஷன் பண்ணி போட்ட அந்த கடிதத்தில் மாத்திரம்தான் எங்களுக்கு மிக விரைவில் செய்யப்படுவதாக சொல்லி இந்த பயணிந்த நாள் ஆகின்றது. மழைக்காலமும் ஆரம்பித்து விட்டது. இதுவரை இந்த வடிகான் துப்புரவு செய்யப்படவில்லை. எனவே நாங்கள் எங்களுடைய பள்ளி வாயில் ஏனைய சமூக மட்ட அமைப்புகளிடத்திலே நாங்கள் ஒன்று கூடி பேசிக்கொண்டோம். இந்த வடிகானை எவ்வாறாவது நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்துக்கு அமைவாக எங்களுடைய பொதுமக்கள் அடுத்தது சமூக அமைப்புகளினுடைய நிதி உதவியோடு இந்த வடிகான் தற்பொழுது துப்புரவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுக்கான இயந்திரங்கள், அதாவது இந்த கழிவுகளை அகற்றக்கூடிய உழவு இயந்திரங்களை கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச சபையிடம் கேட்டு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதில் என்ன ஒரு விடயம் விளங்குகின்ற என்று சொன்னால், கோர்லைப்பற்று வாழைச்சேனை சபைக்குட்பட்ட நாங்கள் திட்டமிட்ட அடிப்படையிலே இந்த 4 வட்டாரங்களும் புறக்கணிக்கப்படுகின்றது. அதே சந்தர்ப்பத்திலே நாங்கள் கோர்லைப்பற்று மேற்கு எங்களது அண்மித்திருக்கின்ற ஓட்டமாவடி பிரதேச சபையில் இருந்து நாங்கள் இயந்திரத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிலைமை ஆக்கப்பட்டிருக்கின்றது சொல்லி சொன்னால், காலத்துக்கு காலம் அந்த சபையை ஆட்சி செய்பவர்கள் குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்தவர்களை அவர்களுடைய ஆட்சிக்கு ஆதரவாகவும் அதே சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய பட்ஜெட்டை பாஸ் பண்ணுவதற்கான உதவியாளர்களாக மாத்திரம் பயன்படுத்துவதோடு அந்த பட்ஜெட் பாஸ் பண்ற காலங்களில் மாத்திரம்தான் இந்த வட்டாரத்துக்கான சில சேவைகளை செய்கின்றார்கள். குறைஞ்சபட்சம் ஒரு பிரதேச சபையினால் செய்யப்படுகின்ற திண்ம கழிவு அகற்றல் முதல் கொண்டு அதே சந்தர்ப்பத்திலே இந்த வடிகான் சுத்தம் செய்கிற வேலை திட்டம், வீதி மின்விளக்குகள் பொறுத்துகின்ற வேலை திட்டத்தை கூட அந்த சபை இந்த கோர்லைப்பற்று மத்திக்குள் வருகின்ற இந்த 4 வட்டாரங்கள் செய்வதற்கு திராணி இல்லை என்று சொல்லி சொன்னால் எவ்வாறான ஆட்சி அங்கு நிலவுகின்ற என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய நிலவரம் இல்லை. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கோர்லைப்பற்று வாழைச்சேனை சபைக்குட்ட 10 வட்டாரங்களுடைய பிரதான வீதிகளில் இருக்கின்ற ஒளியூட்டப்பட்ட மின்விளக்குகளுடைய நிலவரங்களும் எங்களுடைய கோர்லைப்பற்று மத்திக்குள்ள வரக்கூடிய பிரதான வீதிகள் இருக்கின்ற வீதிகளுடைய நிலவரங்களையும் ஓட்டமாவடி பிரதேச சபைக்குட்பட்ட பிரதான வீதிகள் ஒப்பிட்டு பார்க்கக்குள் உங்களுக்கு அது தெரியும். எனவே எங்களுடைய இந்த தவிசாளர் என்பது எந்த அளவுக்கு என்று சொல்ல தெரியவில்லை. அவருக்கு செய்ய தெரியாதால் செய்ய விடுறார்கள் இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. உண்மையிலே 100க்கு 100% அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களுக்கும் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கும் ஒரு விரோதமான செயற்பாடை மேற்கொள்கின்றவராகவும் அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய கோர்லைப்பற்று வாழைச்சேனை சபையிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியினுடைய முஸ்லீம் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருப்பதோடு எங்களுடைய வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முஸ்லீம் காங்கிரசுடைய வேட்பாளர் திட்டமிட்ட அடிப்படையிலே நாங்கள் முயற்சி செய்கின்ற அல்லது அரசாங்கத்தால் கொண்டு வருகின்ற வேலை திட்டங்களை கூட தடுக்கின்றவர்களாகவும் அதிகூடிய வாக்குகளை எடுத்து எங்களை விட 150 வாக்குகளை எடுத்து வெற்றி பெற்ற வேட்பாளராக இருந்தும் இந்த வட்டார மக்களுக்கு அநீதி செய்யக்கூடிய ஒருவராக இருக்கின்றாரே ஒழிய இந்த மக்களுக்கான எந்த விதமான வேலை திட்டங்களையும் அவர் செய்வதும் இல்லை. வைக்கல் போரில் என்னமோ மாதிரி என்று சொல்வது போல அவர் செய்வதும் இல்லை, செய்ய விடுவதும் இல்லை என்ற நிலவரம் தான் இருக்கின்றது. எனவே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு சபை எங்களுடைய இந்த 4 வட்டாரங்களை பொறுப்படுத்தி செய்யவில்லை என்று சொன்னால் தயவு செய்து கோர்லைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையுடன் எங்களை இணைத்து ஒரு நகர சபை ஆக்கினாலும் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன். குரியன் திட்டத்தின் கீழ் இந்த வடிகால்கள் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டு நாங்கள் அந்த மழைக்கால நீரிலிருந்து இந்த கிராமம் முழுக்க பாதுகாக்கப்பட்டோம். ஆனால் 2006ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட அந்த வடிகால்கள் இதுவரைக்கும் துப்புரவு செய்யப்படவில்லை. இதை நாங்கள் பலமுறை எங்களது கிராம அபிவிருத்தி சங்கம் வேறு அமைப்புகள் ரீதியாக பள்ளி வாயில்கள்
காலகாலமாக வருகின்ற பிரதேச சபையின் நிர்வாக தலைமைகளிடம் நாங்கள் முறையிட்டும் அவர்களின் பங்களிப்பு மூலமாக இந்த விடயங்களை எங்களது கடிதங்களை வாங்குவார்களே ஒழிய, ஆனால் அந்த திட்டங்களை செய்வதற்கான நிதி இல்லை என்ற விடயத்தை தான் எங்களிடம் சொல்வார்கள். ஆனால் நாங்கள் வரிகளை செலுத்துபவர்களாகத்தான் எங்களோட மக்கள் இந்த பிரதேசத்தை கோர்லை மத்திக்குள் இருக்கின்ற பிரதேச எல்லோருக்களும் இருக்கின்றார்கள், வரி செலுத்துகின்றார்கள். ஆனால் அந்த வரிகள் மூலமாவது ஒரு மண்டை கூட அள்வதற்கு ஒரு வக்கத்த பிரதேச சபையின் நிர்வாகம் இருப்பது என்று மிகவும் கவலைக்குரிய விஷயம். தற்போது இங்கு ஏலவே விளக்கம் அளித்த எங்களது கௌரவ பிரதேச சபையின் என்பிபி உறுப்பினர் அவர்கள் சொன்னது போன்று அவரிடம் பல முறை நாங்கள் இந்த விடயமாக மாவடிச்சேனையில் இருக்கின்ற வடிகால்களை கட்டாயம் இந்த மழை காலத்துக்கு முன்பதாக துப்புரவு செய்ய வேண்டும், அதில் பொறுப்பு நீங்க தான் என்று சொல்லி நாங்கள் பலமுறை அவர்கிட்ட கேட்டபோது அவர் பல கூட்டங்களில் பேசியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் இன்று இங்கே இருக்கின்ற சமூக நல அமைப்புகளும் உதவி மூலமாக இன்றைய நாளில் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்தோம். அரசியல் வேறுபாடுகளும் இல்லை. ஆனால் இன்றைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்ட விடயங்களில் முக்கியமாக இளைஞர்களை ஒரு வழிப்படுத்தக்கூடிய இந்த போதை ஒழிப்பு விடயத்தை நாங்கள் முதலாவது எடுத்துக்கொண்டால், நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் இதுக்கு நாம் சல்யூட் போட்டே ஆக வேண்டும். முதலாவது இளைஞர்களை ஒரு தலைமைத்துவ பயிற்சியின் கீழ் ஒரு ஒரு ஆரோக்கியமான இளைஞர் சமூகத்தை, எதிர்கால தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற இந்த அரசாங்கத்தின், இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பும், அவர்களின் வழிகாட்டல்களை பின்பற்றி நடக்கின்ற செயல்படுத்துபவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டில் உள்ள இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நடைபெற்ற இந்த பாடசாலை வடிகான் துப்புரவு செய்கின்ற பணிக்கு எங்களுடைய கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் வந்துட்டு உழவு இயந்திரங்களை வழங்கி எங்களுக்கு உதவி செஞ்சிருந்தார். அந்த அடிப்படையிலே அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுடைய கோர்லைப்பற்று மத்திக்கான தற்பொழுது பிரதியீராக செயலாளராக வந்திருக்கின்ற கோர்லைப்பற்று மத்திய பிரதேச செயலகத்தினுடைய செயலாளர் தாயர் சார் அவர்களுக்கும் எங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிப்பதோடு, எங்களுடைய பள்ளிவாயிலினுடைய தலைவர் நிர்வாக உறுப்பினர்கள், சனசமூக நிலையத்தினுடைய தலைவர் நிர்வாக உறுப்பினர்கள், எங்களுடைய சமூக மட்ட அமைப்புகளினுடைய தலைவர் நிர்வாக உறுப்பினருக்கு நன்றி தெரிவிப்பதோடு, எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர், எங்களுடைய என்பிபியினுடைய செயற்பாட்டாளருமான நியாஸ் ஆஜியார் அவர்களுக்கும், எங்களுக்கு இந்த வேலை திட்டங்களுக்கு நிதி உதவிகளை வழங்கிய தனவந்தர்களுக்கும், எங்களுடைய பிரதேசத்தினுடைய என்பிபியினுடைய செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளினுடைய உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை Ini kan kalau